பயப்படாதீங்க, நான் தான் திரும்ப வந்திருக்கேன். வணக்கம். ஏதோ கொஞ்ச நாள் வீடியோ போடலன்னு நீங்க யாரும் என் மேல கோச்சிக்காதீங்க. சரி சரி, 1.5 மாசமா வீடியோ போடல, அதுக்காக நீங்க எல்லாரையும் நான் மன்னிச்சிருங்கப்பா. நீ 1000 சமாதானம் சொன்னாலும் என்னால உன்னை ஏத்துக்கவே முடியாது. இனிமே கண்டிப்பா ரெகுலரா வீடியோ போடுவேன். ஸோ ப்ளீஸ் வீடியோ போடாததுக்காக மன்னிச்சுக்கோங்க. நீ பிச்சைக்கார மாதிரி கெஞ்சறது பிடிச்சிருக்கியா? மன்னிச்சிடும் போ. எனக்கு இருக்க 1008 பிரச்சனைக்கு நடுவுலயும் தலைவரோட கூலி மூவியை போய் பார்த்தேன். 1009வது பிரச்சனையா தலைவரோட கூலி படமும் சேர்ந்துருச்சு. எனி ப்ராப்ளம் சார்? எல்லாமே ப்ராப்ளம் தான் சார். அப்படி என்னென்ன பிரச்சனைகள், லாஜிக் அண்ட் மிஸ்டேக் தான் பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? இந்த கூலிங்கிற சமையல்ல டேஸ்ட் எது வேஸ்ட் எதுன்னு சாப்பிட்டு பார்த்ததுனால சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. தலைவர் தான் இந்த சமையலோட நெருப்பே. அவர் இல்லைன்னா சமையலே இல்லை, மொத்தமும் க்ளோஸ். இந்த ஏஜ்லயும் கூலிக்காக நல்லா ஃபயரா எரிஞ்சிருக்காருப்பா. இதெல்லாம் நீங்க நேர்ல பார்க்கணுமே. அடுத்ததான் படத்துல 2 மெயின் வில்லன். ஒருத்தர் ஷோபின் சார், முரட்டு பீஸ். இன்னொருத்தர் நாகார்ஜுன சார், முட்டா பீஸ். இவங்க 2 பேத்துல ஷௌபின் சாரோட வில்லனிசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுப்பா. நாகார்ஜுனா சார் டேஸ்ட்ல வருவாருன்னு பார்த்தா வேஸ்ட்ல வந்திருக்காரு. ஸ்டார்டிங்ல சௌபினை மரண வில்லன் மாதிரி காமிச்சு அவரோட பாஸ் நாகார்ஜுனாவை சர்ப்ரைஸா காட்டணும்னு ஃபேஸ் ரிவீல் பண்ணாம 1 மணி நேரம் ஓட்டுவாங்க. அத பாத்தீங்கன்னா உங்களுக்கே பெரிய சர்ப்ரைஸா தான் இருக்கும். யாருன்னே கண்டுபிடிக்க முடியாது. எல்லாரும் பார்த்தோன்னே ஈஸியா கண்டுபிடிக்கிறேன் கெட்டப்ப. தெரியாத மாதிரியே நீங்க 2 பேரும் நடிக்கிறீங்க பாருங்கடா. கூலி சமையல் நல்லா வரதுக்கு அனிருத் மசாலாவை முடிஞ்ச அளவுக்கு போட்டிருக்காங்க. இதுக்கு மேல கூலி சமையல கிண்டி பார்த்தாலும் டேஸ்டா இருக்க மாதிரி ஒன்னும் இல்ல. டேஸ்ட பார்த்தாச்சு, வேஸ்ட் என்னன்னு பார்க்கணும்ல. குடிக்க தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கோல்டு வாட்சை கடத்தி 4000 கோடி சொத்து இருக்கு. வாட்ச் பிசினஸை விட பெருசா ஏதோ பண்றாங்கன்னு பில்டப்பும் இருக்கும். ஒண்ணும் இல்ல. இப்படியாப்பட்ட நாகார்ஜுனாக்கு பணத்தை எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காராம். அறிவு கட்டவனே. வேற எங்கேயாவது போய் புதைச்சிருக்கலாம், எரிச்சிட்டு எலும்பு கடல்ல போட்டிருக்கலாம். இன்னும் சிம்பிளா பணத்தை கல்ல கட்டி கடல்ல போட்டிருக்கலாம். முட்டாள். 30 வருஷத்துக்கு முன்னாடி கூலியா இருந்த சத்யராஜ் சாரு இப்போ ஒரு சயின்டிஸ்டா மாறிட்டாராம்பா. பிசிக்ஸ் புக்க கரைச்சு குடிச்சு ஏப்ப விடுற அளவுக்கு பெரிய சயின்டிஸ்ட். ட்ரைலர்ல சேர பார்த்துட்டு இது டைம் டிராவல் மிஷினா அப்படி இப்படின்னு சொன்னீங்களே சார், கொஞ்சம் கிட்ட வாங்க சார். அது வந்துட்டேன் சார். அது வெறும் பணத்தை எரிக்கிற ஹை வோல்டேஜ் எலக்ட்ரிக் சேர், அவ்வளவுதான். அறிவு இருந்தும் பணம் இல்லாத சத்யராஜ் சாரும், பணம் இருந்தும் அறிவில்லாத நாகார்ஜுனா சாரும் ஒன்னா சேர்ந்து பணத்தை எரிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பழப்பு. ட்ரூத்லெஸ் வில்லன் தான் மேடம். ஆனா என்ன, பணத்தை புதைக்க தெரியாம சத்யராஜ் சார் கிட்ட ஹெல்ப் கேட்பாரு, அவ்வளவுதான். கண்டுபிடிச்சானா? யாரோ ஒருத்தர் காசுக்காக அப்பாவி கூலி பணத்தை எரிக்கிற அப்பாவி சத்யராஜ் சார கொலை பண்ணிடுறாங்க. இப்படியாப்பட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்ட கொன்னவனை கண்டுபிடிக்க கிளம்பி வராரு தலைவர். இந்த முட்டாள கூட்டிட்டு போக 2:30 மணிக்கு வருவா. சத்யராஜ் சார் பிரச்சனையில இருக்கும் போது வராம செத்ததுக்கு அப்புறம் வராருல, இதாங்க உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பு. அப்பாவி சத்யராஜ் சார கொலை பண்ணவனை கண்டுபிடிக்க நாகார்ஜுனாவோட ஒண்ணு சேர்ந்து பணத்தை எரிக்கிறாரு தலைவர். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இப்படி நீங்களே மீறலாமா? கூலிகளுக்காக போராடுற தலைவரே கூலிகளோட பணத்தை எரிக்கிறாருன்னா ஃப்ரெண்டு எவ்வளோ நல்லவரா இருக்கணும். ஆமா, அப்படித்தான் இருக்கணும். நல்ல ஃப்ரெண்டு தான் மேடம். ஆனா என்ன, காசுக்காக யாரோட பணத்தை வேணா எரிச்சிருவான், அவ்வளவுதான். தியேட்டர்ல ஒரு அளவுக்கு வைபு, அப்பப்ப கத்திட்டு இருந்த மக்கள் திடீர்னு பார்த்தா என்னாச்சு? ஆடுறாங்க, கத்துறாங்க, சரியான வைப்ல போகுது தியேட்டரே மோனிகா சாங்குக்காக. இருங்க, உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாச்சு மனச்சாட்சி இருக்கா?
தலைவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு பணத்தை எரிச்சிட்டு இருக்கப்பெல்லாம் அமைதியா இருந்துபிட்டு மோனிகா சாங்குக்கு முரட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்களே, நியாயமா மக்களே? அதுவும் அந்த மோனிகா சாங்கோட பிளேஸ்மெண்ட்டை சொல்லியே ஆகணுங்க. அதை பத்தி பேசுவோமா? பூஜா மேமுக்கு நிச்சயதார்த்தமா, அதனால 1000 கூலிங்களோட போய் ஜல்சா டான்ஸ் ஆடுறாங்களாம். அப்படியே எனக்கு ஒரு லாலிபாப் வாங்கி கொடுங்க, வாயில வச்சுக்கிட்டு சூப்பிக்கிட்டே போறேன். கவர்ச்சி நடனத்தை எப்படி கவர் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? சத்யராஜ் சாரை கொலை பண்ணது ஷௌபினா, அதோட அவர் ஒரு கான்ஸ்டபிள் போலீஸ் வேறையாம். நாகார்ஜுனாவுக்கு இதை கண்டுபிடிக்க 8 வருஷம் ஆகிருக்குன்னு கோவத்துல ஷௌபினா கொன்னுறாரு. நீங்க தான் உண்மையான கொலகாரன். அடிச்சு கொன்னு புதைச்சிடுறாங்க. செத்துருப்பாருன்னு பார்த்தா திரும்பி உயிரோட வர அப்படி. ஏப்ரல் ஃபூல். ஒருத்தனை ஒழுங்கா கொலை கூட பண்ண தெரியல, இவருக்கு பேரு மாஸ் வில்லன். ஷௌபின் சொல்றத தலைவர் செய்யறதுக்கு சத்யராஜ் பொண்ணு ஸ்ருதிய கடத்திட்டு போயிடுறாப்ல. எப்போ? ஷௌபின் கடிப்பட்ட காயத்துக்கு மெடிக்கல் காலேஜ் டிராப் அவுட் ஆன ஸ்ருதி ட்ரீட்மெண்ட்லாம் பண்றாங்க. அது மட்டுமா, இவங்க 2 பேரும் சேர்ந்து ட்ரெயினை வேற ஓட்டிட்டு போறாங்க. ஷௌபின் கூட அவரோட வைஃப் லேடி கான்ஸ்டபிள் ட்ரைனிங்லாம் எடுத்து நாகார்ஜுனா கேங்ல சைலண்டா இருக்காங்க. 8 வருஷமா கூட இருக்கிறது போலீஸ்னு கூட தெரியாத அளவுக்கு பெரிய ரவுடி நாகார்ஜுனா சார். கான்ஸ்டபிள் ட்ரைனிங் மட்டும் எடுத்த லேடி 8 வருஷத்துக்கு அப்புறமும் சூப்பர்மேன் மாதிரி சண்டை போடுறாங்களே. ஷௌபின் கிட்ட இருந்து சுத்திகாசனை கஷ்டப்பட்டு எஸ்கேப் ஆக வைக்கிறாரு தலைவர். வில்லன் கிட்ட இருந்து தப்பிச்ச அப்புறம் சேஃபா ஒரு இடத்துக்கு போகாம ஷௌபின் பின்னாடியே வந்து மறுபடியும் பிடிக்கிற மாதிரி ஹைவேஸ் ரோட்ல நின்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க சுத்திகாசன். ஸ்ருதிகாசன் எப்படியாப்பட்ட ஒரு வில்லன் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சும் தலைவர் ஸ்ட்ராங்கான அடியாட்களை கூட வச்சுக்கிட்டு டம்மி அடியாட்களை ஸ்ருதிகாசனை காப்பாத்த அனுப்புறாரு. ஷௌபின் எங்கேயோ ஒரு ஊர்ல இருக்க ட்ரெயின்ல ஸ்ருதிய பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. அவரோட வைஃப் இன்னொரு ஊர்ல முரட்டு ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு இப்ப என்னடானா ஷௌபினோட வைஃப் ஷௌபின் இருக்க ட்ரெயின்ல ஒளிஞ்சு உட்காந்துட்டு சண்டையை வேடிக்கை பாக்குறாங்க. மெட்ராஸ் இருந்து 10 நிமிஷத்துல 400 கிலோமீட்டர் எப்படி தாண்டி வந்து முழிக்கிறியா? இந்த கேப்ல தலைவரை கொல்ல நாகார்ஜுன அடியாட்கள் அனுப்ப 30 வருஷமா ஒரே ரூம்ல இருந்த படையப்பா காதம்பரியான உபேந்திரா எல்லாரையும் போட்டு தள்ளிடுறாரு. அவனே தான் சார். தலைவர் மட்டும் ஃப்ரீயா எங்க வேணா சுத்தலாம், ஆனா மத்தவங்க 30 வருஷமா ஒரே ரூம்ல தான் இருக்கணும். நீங்க மட்டும் பாருங்கடா, மத்தவங்க பாப்பாங்க. ஆமா, 30 வருஷமா அவங்க ஏன் ரூம் உள்ளேயே இருக்கணும்? தலைவரும் நாகார்ஜுனாவை போட்டு தள்ளிட்டாரு. சரி, படம் முடிஞ்சதுன்னு பார்த்தா நாகார்ஜுனா சாகுறப்போ எனக்கு மேல ஒருத்தர் இருக்கான், அவன் வருவான்டான்னு சொல்லிட்டு பில்டப்லாம் கொடுத்துட்டு செத்துட்டாருப்பா. அந்த பில்டப்போட அமீர் கான் ஹெலிகாப்டர்ல வந்து டவுசரோட பாலைவனத்துல நாய் மேய்ச்சிட்டு இருக்காரு. சரி, இவருக்கும் தலைவருக்கும் சண்டை வரும்னு பார்த்தா தலைவர்கிட்ட பீடி வாங்கிட்டு கிளம்புறாரு. பொட்டி கடையில போய் பீடி வாங்காம தலைவரை கடத்திக்கிட்டு ஹெலிகாப்டர் எடுத்துட்டு பாலைவனம் வரைக்கும் போயிருக்காங்க. கூலிக்கு ஒன்னும் ஆக கூடாதுன்னு தலைவர் சொல்லுவாரு, ஆனா அவங்க பணத்தை மட்டும் எரிச்சிக்கலாம். வில்லன் கேங் போலீஸ்க்கு பயப்படுறதுனாலதான் இவ்வளவும் நடக்கும். ஆனா படத்துல போலீஸே வரமாட்டாங்க. நீங்களும் இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. OTTல வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் டீட்டெயிலா பேசுவோம். அவசியம் இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்ததா ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய். வரட்டா மாமே.